ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்பாத்தி, பூரிக்கு ஏற்ற மாதிரியான சூப்பரான 3 ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்கின பன்னீர்னாலும் யூஸ் பண்ணலாம், அல்லது வீட்டிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம பன்னீர் செஞ்சு ரெடி பண்ணி நம்ம கிரேவி செய்யலாம். அதுக்கு இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா நமக்கு பொங்கி வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் திரைய ஆரம்பிக்கும் பால்லாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு இப்போ ஒரு லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினோன்னே நமக்கு திரைய ஆரம்பிச்சிரும். இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நமக்கு தேவைப்படும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு லெமன் ஜூஸ் தேவைப்படும். தண்ணி தனியாக பன்னீர் தனியாக பிரிகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுத்தமாகவே நமக்கு பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கிடலாம். எனக்கு ஒரு லெமனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்பட்டது. ஜூஸ் கொஞ்சம் மீதி இருக்குது. இப்போது ஒரு வடிகட்டியில் வடிச்சுக்கலாம். இந்த வடிகட்டிலேருந்து வர தண்ணி வர்றதுக்கு இன்னொரு பாத்திரத்து மேலே வச்சுருக்கிறேன். மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு இதை நம்ம ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றிட வேண்டியதான். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கிறதுனால லெமனோட ஃப்ளேவர் கொஞ்சம் இருக்கும். அது போகிறதுக்காக கொஞ்சமாக நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லைட்டாக அலசிக்கிடலாம். இனி நம்ம நல்லா தண்ணியெல்லாம் வடியணும். வடிஞ்சு நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து வச்சு அதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பன்னீர் ரெடி ஆகும். இப்போ எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாமே நான் எடுத்துகிட்டு இந்த வடிகட்டியிலே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட் வைக்க போகிறேன். 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். இந்த வெயிட் மேலே வைக்கும்போது எக்ஸஸாக உள்ள தண்ணியெல்லாம் போய் நமக்கு பன்னீர் வந்து நல்லா கட்டியாக ரெடி ஆயிரும். 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எப்படி பன்னீர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்ப்போம். 2 ஹவர்ஸ் ஆகிட்டு நம்ம கீழே எந்த ஷேப்பில் வைக்கமோ அதில் தான் வரும். எக்ஸஸாக உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் செஞ்சிடலாம். நம்ம கடையில் ரொம்ப ரேட் கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வெங்காயத்துக்கு 4 தக்காளி, ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்காக பாத்திரம் நல்லா ஹீட் ஆகும். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். இது கூட 4 வெங்காயம் கட் பண்ணதை உள்ளே சேர்த்துக்கிடலாம். ரஃப்பாக கட் பண்ணால் போதும், நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். இது கூட 4 தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டு சேர்க்கலாம். இல்லைன்னா சின்ன துண்டு இஞ்சும் ஒரு 5 பல் பூண்டையும் வந்து இதனுடைய சேர்த்துக்கலாம். ஸோ 4 முந்திரி பருப்பும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனால இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்குறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா நமக்கு அடிபிடிக்கும். அதனால் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் அப்படி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் பட்டர் சேர்த்துக்கிடலாம். பட்டர் சேர்த்துட்டா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது மெல்ட் ஆகட்டும். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, இது மூலம் மட்டும் போதும். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து இதனுடைய நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த பட்டர்லேயே நல்லா நமக்கு குக் ஆகட்டும். அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கிடலாம். இப்போ மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இதிலே போட்டுடலாம். இப்போ அதனுடைய ராஸ்மெல் கொஞ்சம் போகணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ இது கூட வந்து உப்பும் கொஞ்சம் சுகரும் சேர்க்கணும். நம்ம தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால புளிப்பு டேஸ்ட் வந்து அதிகமாக நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். பன்னீர் வந்து இறக்குறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம சேர்த்தா போதும். இப்போ கடையில் வாங்குகிற பன்னீர் அல்லது வீட்டிலே செஞ்சதுனாலும் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா
இது நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு 5 மினிட்ஸ் வெதுவெதுப்பான தண்ணியில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பன்னீரெல்லாம் சேர்த்து 5 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா கசக்கி இதுக்கு மேலே போட்டால், இறக்குறதுக்கு முன்னே போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டும் வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை இன்றைக்கி, அதுக்கு பதில் நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி இதனோட சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த மஷ்ரூம் கிரேவி மட்டன் குழம்பு அந்த டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு இதனோடய சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நமக்கு ராஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கட்டும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கிடைக்கும் அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். 1 பேக்கெட் மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 தக்காளியும் மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதில் ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். இதுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்க்கணும். அதில் நான் இதில் 3/4 ஸ்பூன் எடுத்துகிட்டு இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மல்லித்தூளோட கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கிடணும். உடனே அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை உடனே சேர்த்துடலாம். ஸோ 1 நிமிஷம் வதக்கிட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துறேன். இப்போ தக்காளியோட ராஸ்மெல்லாம் போய் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மஷ்ரூமை வந்து சேர்க்கணும். இந்த மட்டன் ஃப்ளேவர் கொஞ்சம் வர்றதுக்காக புதினா இலைகள் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஷ்ரூம்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். நான் திக்கான பதத்துக்கு தான் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு ரெடி பண்ண போகிறேன். இல்லை தண்ணியாக குழம்பு மாதிரி வேணும்னா நம்ம வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சோன்னா ரெடி ஆயிரும். அப்பப்போ க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரம் எடுத்துக்கிடாது. மஷ்ரூம் வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சென்னா மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குக்கரில் ஒரே இதில் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ 8 மணி நேரத்துக்கு முன்னே 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதனோட ராஸ்மல் போகட்டும். இனி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு சென்னா மசாலா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். கொஞ்சமாக புதினா இலைகளும் சேர்த்துருக்கேன். இனி நம்ம ஊற வச்சுருக்க சுண்டலை வந்து இதனோடய சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 விசிலுக்கு மேலே வச்சா தான் நல்லா நமக்கு வந்து குலைவாக வேகும். இப்போ எல்லாமே உப்பு மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இனி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். ஒரு 6 விசில் அளவுக்கு நம்ம வச்சோன்னா நல்லா குலைவாக நமக்கு சென்னை நல்லா வெந்துடும். அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வெந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பாதி அளவுக்கு சுண்டலை மட்டும் நம்ம கொஞ்சம் மசிச்சு விடணும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காகவும் நல்லா வாசனையாகவும் நமக்கு கிடைக்கும்.
1 2 முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பாதி அளவு மட்டும் மசிச்சு விட்டுட்டு திருப்பி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். நல்லா கொதித்து அந்த கிரேவி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு கரெக்டாக வரும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் மல்லி இலை தூவி ஒரு நிமிஷத்தில் இறக்கிட்டோன்னா நல்ல சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ள இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்.